இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பூஜா ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான டிப்ஸ் தான். நம்ம எதுவுமே வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் வச்சு கிளீன் பண்ண போறதில்ல. வீட்ல உள்ள பொருள் நம்ம செங்கல் பவுடர், அதுக்கப்புறம் உப்பு, புளி இது எல்லாத்தையும் போட்டு வாஷ் பண்ண போறோம். ஆக்சுவலி வந்துட்டு இவ்வளோ நாள் எனக்கு இந்த மாதிரி வாஷ் பண்ணா நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியாது. நம்மளோட சேனல்ல வந்துட்டு அனிதா ராணின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு விளக்கு வாஷ் பண்ண வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக செங்கல், அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு கழுவி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு இன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ணேன். உண்மையாலுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் லைட்டாக தான் வந்து தேய்ச்சேன். நான் வந்து வீடியோவில் ஃபாஸ்ட் மூவ் கொடுத்துருந்ததுனால வந்துட்டு உங்களுக்கு அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. பட் நான் வந்துட்டு லைட்டாக தான் தேய்ச்சேன். பாருங்கள், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும். இதெல்லாம் ரொம்ப பழைய விளக்கு. இதெல்லாம் நாங்கள் இந்த பீதாம்பரி அது இதுன்னு போட்டு லெமன் இதெல்லாம் போட்டு பயங்கரமாக தேய்ப்போம். இந்த அளவுக்கு பளிச்சுன்னு வந்ததே கிடையாது. உண்மையாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.